ஓட்டுநர் உரிமையாளர்களுக்கு தனி நல வாரியம் அமைக்க வேண்டும் என தென்னிந்திய வாகன ஓட்டுநர் முன்னேற்ற சங்கம் சார்பில் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் தனியார் திருமண அரங்கத்தில் தென்னிந்திய வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற கழகத்தின் கழக பெயர் வெளியீடு விழா, கழகத்தின் அனைத்து பொறுப்பாளர் பதவியேற்பு விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது. இந்த முப்பெரும் விழாவிற்கு மாநில துணைத் தலைவர் கணேசன் சுவாமி தலைமையிலும், மாநில கௌரவ தலைவர் லிங்கம், மாநில பொதுச் செயலர் மணி, மாநில பொருளாளர் பழனி முன்னிலையிலும், நிறுவன தலைவர் கமல்ஹாசன், மாநில தலைவர் மீனாட்சி சுந்தரம், வழக்கறிஞர் மணவாளன் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். இந்த விழாவிற்கு சென்னை, திருவண்ணாமலை, சிவகங்கை, மதுரை, கடலூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நிர்வாகிகள், ஓட்டுநர்கள் கலந்து கொண்டார்கள். நம்மளுடைய தென்னிந்திய வாகன ஓட்டுநர் முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கைகள், எங்களுக்கு தனி நலவாரியம் அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய ஓட்டுநர்கள் 2.5 கோடி பேர்கள் இருக்கிறார்கள் இந்த தமிழகத்திலே, 8 கோடி மக்களிலே. அதனால் நாங்கள் பல வருஷமாகவே இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறோம். அதை முன்னிறுத்தி எங்களுக்கு செய்ய வேண்டும் என்பதை இந்த இடத்திலே வலியுறுத்தி தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். தென்னிந்திய வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முப்பெரும் விழா. எங்களுடைய கோரிக்கை, டீசல் விலை உயர்வை கண்டித்தும் இந்த கொரோனா காலகட்டத்தில் 70க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் கடன் தொல்லையால் தற்கொலை செய்துவிட்டார்கள். இதுக்கு அரசு முன்வர வேண்டும், ஏதாவது உதவிகள் செய்ய வேண்டும் என்று எங்களுடைய சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.